மை சேனல் உமாவின் கைமணம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டிஷ் வந்து குடமிளகா தக்காளி பச்சடிங்க. இதை வந்து நம்ம வந்து சாதத்தோடு போட்டு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். ஒரு அவசரமாக வெளியில் போயிட்டு வரோன்னா இதை போட்டு கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம், நம்ம வந்து செய்யலாம். இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தக்காளி குடமிளகாய்க்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாங்க. இது வந்து 2 குடமிளகா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து வெங்காயம், பெரிய வெங்காயம், அது சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கு. இதுக்கு வந்து தேவையான அளவு காரத்துக்கு தகுந்த மாதிரி சாம்பார் தூள், தேவையான அளவு உப்பு. இது வந்து தக்காளி வந்து ஒரு 4 தக்காளி பழம் நல்லா எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பொடியாக நறுக்கி வச்சுக்கணும். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். பற்ற வச்சுட்டு வந்து ஒரு கனமான கடாய் போட்டிருக்கேன். போட்டுட்டு நம்ம வந்து வதக்கி விட போகிறோம். இதை வந்து ஒன்றா வந்து வதக்கணும். இதில் வந்து தண்ணியே சேர்க்கக்கூடாது. தண்ணியே சேர்க்காம நம்ம வந்து வளர்த்துக்கணும். இது வந்து தேவையான அளவு எண்ணெய், ஏதாவது ஒரு எண்ணெய், ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணுறது, சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் எடுத்துக்கோங்க. தனித்தனியாக அதை வந்து ஒன்றுனா தனித்தனியாக வதக்கணும். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிச்சுங்க. இப்போ வந்து கடுகு போடுறேன் நான். கடுகு இப்போ வெடிக்கட்டும். இப்போ வந்து கடுகு வெடிச்சிட்டு நான் வந்து வெங்காயம் போடுறேன். பெரிய வெங்காயம் போடுறேன். போட்டுட்டு கொஞ்சமாக கலர் மாறுற வரைக்கும் நம்ம கொஞ்சமாக வதக்கிக்கலாம். கொஞ்சம் லைட்டாக சமைக்கிற வரைக்கும் வதக்கிக்கலாம். நமக்கு வந்து எதுவுமே சேர்க்கக்கூடாது, தண்ணி சேர்க்காம தான் வதக்க போகிறோம். இப்போ வந்து வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ வந்து அதில் வந்து குடமிளகாயை ஆட் பண்ணுறேன். வந்து கொஞ்சம் நேரம் வந்து கலர் கொஞ்சம் மாறணும், கொஞ்சம் வேகணும். வேகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் நேரம் வந்து வதக்கிட்டு அதுக்கப்புறமா தக்காளி சேர்க்கலாம். கொஞ்சம் நேரம் வதக்கணும். குடமிளகா வந்து வதங்கிடுச்சுங்க. இப்போ நான் வந்து தக்காளி பழத்தை போடுறேன். இப்போ வந்து இதை வந்து நம்ம நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு அடுப்பு வந்து லோவில் வச்சுட்டு மூடி வைக்கணும். தட்டு போட்டு மூடிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை எடுத்து நம்ம வந்து கிண்டணுங்க. இது வந்து ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் வதங்கினோடனே நம்ம உப்பும் சாம்பார் தூளும் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து மூடி வைக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. உப்பை போட்டுட்டு சாம்பார் தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு அடுப்பை நல்லா லோவாக வச்சு நல்லா ஃபுல்லாக கிண்டணும். நல்லா கிண்டிக்கலாம். ஒரு தடவை நல்லா அப்படி கிளறி விட்டுடலாம். கிளறி விட்டுட்டு நம்ம தட்டு போட்டு மூடிட்டு அடுப்பை ஃபுல்லாக லோவில் வச்சுக்கிறோம். வச்சுட்டு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றாமல் வதக்கிறதுனால அது நல்லா வேகிற வரைக்கும் நம்ம வந்து கிண்டலாம். ரெடி ஆகிடுச்சுங்க. குடமிளகா தக்காளி ரெண்டுமே நல்லா வதங்கிடுச்சு. இது வந்து ரொம்ப வந்து குடமிளகா வந்து அடிக்கடி வாரத்துக்கு 2 நாளாவது நம்ம சேர்த்துக்கணும். அதில் நிறைய சத்து இருக்குது. இதை வந்து நம்ம வந்து சுட சுட சாதத்தோடு போட்டு சாப்பிட்லாம். அப்புறம் வந்து நம்ம வந்து இட்லி, தோசைக்கு, சப்பாத்திக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். பருப்பு சாதத்துக்குலாம் ரொம்ப நல்லா மேட்ச் ஆகும். ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.